ஹலோ, இந்த ஹெல்த்தியான ஹோம்மேட் போன்விட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ஸோ இது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். நான் இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மக்கானா 2 கப் எடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் இது எல்லாமே கால் கப்பு தான் எடுத்திருக்கேன். இது வந்து சன்ஃப்ளவர் சீடு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பம்கின் சீட் 1/4 கப்பு, பாதாம் 1/4 கப்பு, முந்திரி 1/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வால்நட்டு, ஒரு 10 வந்து இது பிஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ இப்போ கொக்கோ பவுடரு, அதுக்கப்புறம் நான் ஜாகரி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான திங்ஸ். ஸோ இப்போ என்ன எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஸோ வறுக்கிறது வந்து நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கணும். அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மக்கானா போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இது நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். நம்ம வந்து கையில் அப்படி உடச்சி பார்த்தோன்னா உதிரணும், அந்தளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ அதை வந்து வறுப்பட்டுருச்சு. நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். அடுத்தது ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுவும் வறுப்பட்டுருச்சு, அதையும் நம்ம வந்து பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க சீடு எல்லாமே ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். சீடு நட்ஸ் எல்லாமே. ஸோ நான் எல்லாத்தையும் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஒன்றா போட்டுட்டேன். நீங்கள் நிறையா எடுத்து வச்சுருந்தீங்கன்னா தனித்தனியாக வறுத்துக்குங்க. ஸோ இதுவும் நல்லா கிறிஸ்பியாக வறுக்கணும். நல்லா வந்து மணம் வர்ற அளவுக்கு வறுக்கணும். அப்போ தான் வந்து அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் நம்ம வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வறுக்கும்போது ரொம்ப கருகம் விட்டுறக்கூடாது, அதே சமயம் ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது. அதுமாதிரி கரெக்டாக வறுத்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து மக்கானாவையும் ஓட்ஸையும் அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் நட்ஸு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இது கூட வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் அண்ட் சீடை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடணும். ஸோ இப்போ நான் அதை வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து சலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணுறப்ப திப்பியாக இல்லாமல் இருக்கும். அதனால் இதை வந்து நல்லா சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு, அப்படி இல்லைன்னா கையை வச்சு தான் வந்து நம்ம இது கலக்கி விடணும். அப்போ தான் வந்து ஸ்பீடாக இறங்கும். இப்போ வந்து இது கூட நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ இது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக வேணும்னா நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜாகரி பவுடர் சேர்த்துக்கிறேன் நான். இது எல்லாமே உங்களோட ஸ்வீட் பொறுத்து தான். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் பத்தலைன்னா நீங்கள் 1 கப்பாக கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஸ்வீட் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி சலிச்சு எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், எல்லாமே சலிச்சு எடுத்தாச்சு. ஸோ சூப்பராக வந்து வீட்டிலையே ஹெல்த்தியான ஹோம்மேட் போன்விட்டா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுட்டு நம்ம எப்போ தேவையோ அப்போ 1 ஸ்பூன் எடுத்து சூடான பாலில் கலந்து குடிக்கலாம். ஸோ இது மாதிரி நான் ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதிலேருந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.